சண்டே ஈவினிங் போலவே ராமேஸ்வரம் ரீச் ஆயிட்டோம். ஏன்னா வந்து 6 மணிக்கு மேல தீர்த்த குளத்துல குளிக்கிறதுக்கு அலோடு இல்லையா, அதனால நாங்க வேக வேகமா போயிட்டு பீச்ல ஃபர்ஸ்ட் வந்து 3 தடவை முங்கி எழுந்திருச்சோம். ராமேஸ்வரத்துல வந்து கடல்ல முங்கி எழுந்தா நம்மளுடைய பாவங்கள் போகும் அப்படிங்கறது நம்பிக்கை. அப்பன்னு பார்த்து கரெக்டா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு விநாயகரை கரைக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. அதையுமே பார்த்தோம். ராமேஸ்வரத்துல கடற்கரையில சுத்தமா அலையே இல்ல. கீழேயும் ஆத்து மணல் தான் கொட்டி வச்சிருக்காங்க. மேடும் பள்ளமாவோ இல்ல கல்லு அப்படி எல்லாமும் இல்ல. வயசானவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் சேஃபா குளிக்கலாம். ஒரு ஸ்விம்மிங் பூல் போலதான் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப நேரம் இல்ல, அங்கிருந்து வந்து முங்கி எழுந்துட்டு நேரா தீர்த்த கிணத்துக்கு போகணும். தீர்த்த கிணறு வந்து 22 இருக்கு. ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் போல டிக்கெட் வரும் தீர்த்த கிணத்துல நீராடுறதுக்கு. அங்கிருந்து இங்க வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்கு இடம் எல்லாம் இருக்கு. ஜென்ஸுக்கு தனியா லேடிஸ்க்கு தனியா. அதை முடிச்சுட்டு நேரா சுவாமி பார்க்க போயிட்டோம். இங்க இருக்கிற மூலவர் வந்து பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி சிவபெருமான் தான். சோ அவரை தரிசனம் பண்ணிட்டு அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ராமேஸ்வரம்ல ரூம் எடுத்திருந்தோம் இல்லையா, அங்கதான் ஸ்டே பண்ணிருந்தோம். அடுத்த vlogல கண்டினியூ பண்றேன். பாய்.